மாலை வணக்கம். அப்பா, உங்களுக்கும் மாலை வணக்கம். அன்னைக்கு நான் அந்த உலகத்தில் சண்டை போட்டுக்கிறாங்களே, நான் சொன்னேன், அது அவங்க குடும்ப பிரச்சனை. அது அவங்க குடும்ப பிரச்சனை, சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் பார்த்தா நான் ஒரு விரலை தான், ஆள் காட்டி விரலை தான் காட்டி அது அவங்க குடும்ப பிரச்சனைன்னு தமராடிச்சு கொண்டு சொன்னேன். அவங்க குடும்ப பிரச்சனைன்னு கட்சியில் பார்த்தா இந்த கீழே இருக்கிற 4 விரல்களும் எண்ணெய் காட்டுது. எண்ணெய் காட்டிட்டு நான் ஒருத்தர் அவங்க குடும்ப பிரச்சனை சொன்னேன். அப்புறம் பார்த்தா இந்த 4 விரலும் எண்ணெய் காட்டுது. அது நம்ம குடும்ப பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனைன்னு சொன்னார் இல்லையா. இந்த 3 வரலும் வந்து எண்ணெய் காட்டுது. இல்லைப்பா, அது அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க பிரச்சனையாக இருக்கலாம். அதே சமயத்தில் இந்த 3 விரல், ஒன்றுக்கு 3 விரல் நம்ம காட்டுது. இது நம்ம பிரச்சனை, நம்ம குடும்ப பிரச்சனை. நம்ம எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்பதை மறந்துவிட்டு இது அவங்க குடும்ப பிரச்சனைன்னு நான் சொன்னேன்னு பார்த்தாக்கா என்னுடைய அடுத்த 3 விரல்கள் என்னை காட்டுகிறது. அவங்க பிரச்சனை இல்லை, இது நம்ம எல்லாருடைய பிரச்சனை இதுன்ட்டு இந்த தம்ஸ்அப்பே எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. புரிஞ்சுதா? நம்ம எல்லோரும் ஒரு தாய் மக்கள். இந்த ஒரு தாய் மக்களுக்குள்ளேயே தான் இந்த ஆயில் எனக்கு வேணும், இந்த நாடு பெரிய நாடு, அவன் அந்த பக்கம் போகிறதுக்கு வழி விட மாட்டுக்கான், அவனை எல்லோரும் சேர்ந்து அடிக்கணும் இப்படி அப்படின்ட்டு இவன் வந்து அவனை அடிக்கிறான், ஈரான்காரன் அடிக்கிறான், ஈரான்காரன் அவனை சுற்றிக்கிற நாட்டை அடிக்கிறான். இந்த பாலஸ்தீன் வருது இஸ்ராயல் வந்து அமெரிக்கனை கூப்பிட்டு, வாப்பா எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்ட்டு அமெரிக்கனை அந்த இஸ்ராயல் கூப்பிட்டுக்கின்னு அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கின்னு எல்லோரும் அட்டாக் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அமெரிக்கன்ஸுக்கு இவங்க மேலே ஒரு கண்ணு, ஈரான் மேலே. இதுதான் கட்சித வாய்ப்பிடான்னு சொல்லிட்டு இவனுக்கு உதவி பண்ணுற மாதிரி அவன் கூட இருந்துக்கின்னு, இஸ்ராயல் கூட இருந்துக்கின்னு இந்த ஈரான்காரனை அடிச்சுன்னுக்கலாம். இதெல்லாம் எல்லாம் பார்த்தாக்கா, சுற்றி பார்த்தாக்கா எல்லாம் இந்த நம்ம உலக மக்கள், ஒரு தாய் மக்கள், ஒரு தாய் மக்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை. இது நம்ம குடும்ப பிரச்சனைன்னு சொல்லலாம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த 3 வரலே என்னை காட்டுது. அவங்க இல்லை, நம்ம என்னை கட்சியில் பார்த்தா எல்லோரும் நம்ம குடும்ப பிரச்சனை இது அப்படின்னு காட்டுறது மாதிரி இந்த பெரிய வரல எனக்கு சொல்லிச்சு. ஓகே, தெரிஞ்சு இது கரெக்டா அப்படின்ட்டு. தாத்தா, நீங்கள் விளையாட்டாக சொன்னால் கூட அதில் கரெக்டாக சொல்கிறீங்க தாத்தா. அது அவங்க 2 பேரும் அந்த ஒரு தகப்பன் பிள்ளைகள் குள்ள சண்டைன்னு. ஆனால் இந்த அடுத்த 3 வாரில் நம்மளை காட்டுது. அது அவன் இப்போ வீட்டு பிரச்சனை இல்லை, இது நம்ம எல்லார் வீட்டும் பிரச்சனை. அது எல்லாம் நம்ம எல்லோரும் ஒரு தாய் மக்கள் இல்லை, அது நமக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு எனக்கு ஒரு சிறிய விஷயம் ஞாபகம் வந்தது. ஓகே சொல்லுங்களே, ஒரே குடும்பத்தில் பிறந்து நம்ம எல்லாம் இப்படி சண்டை போட்டுக்கலாமா அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். அது தவறு. எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நம்ம குடும்பத்தில் மாமா மச்சான், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசி ஒரு குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்திக்கலாம். இந்த பார்த்தா ஒருத்தரும் சேர்ந்து பல பிரிவுகளாக பிரிந்து கொண்டு
சண்டை போட்டுன்னு இருக்கிறேன்னு. மனுஷன் கடவுளை இதுக்கு தான் நான் மனுஷனுக்கு ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா யோசித்து சிந்தனை செய்து வாழ்வேன்னு சொல்லி ஒரு அறிவு கொடுத்து கூட நம்ம இப்போ அதை பயன்படுத்திக்காமல் இருக்கிறோமே. ஆமாம் தாத்தா, ஆமாம் தாத்தா, நீ சொல்கிறது கரெக்டு தான். அவங்க தான் அப்படி சண்டை போட்டுக்கினாங்க. பெரியவர்கள் நாட்டு தலைவர்கள்ன்ற மாதிரி அந்தந்த சிறு சிறு குடும்ப தலைவர்கள் ஒன்றா சண்டை போட்டுக்கிறாங்க. அட்லீஸ்ட்டு சிறு பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் அப்படி இல்லாமல் இருக்க கடவுள் எங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியை கொடுத்தா நல்லாயிருக்கும் தாத்தா. அதுக்கு நீ தாத்தா தான் மதித்து வைக்கிறீங்களா? கேளுங்க தாத்தா, அப்பா கிட்ட கேளுங்க தாத்தா, கடவுள் கிட்ட கேளுங்க தாத்தா. எங்கள் குழந்தைங்களுக்குள்ள சமாதானத்தையும் ஒற்றுமையை தாங்கன்ட்டு நீங்கள் கேளுங்க தாத்தா. நீங்கள் கேட்டாக்கா இப்போ இந்த சண்டைகளெல்லாம் எல்லோரும் அவங்களாம் பேசி தீர்த்து ஒரு சமாதானத்துக்கு வருவாங்க தாத்தா. புரியுங்களா? தோணும் சொல்லுங்களே, போய் கேட்கிறேன்.